Hallo, guten Morgen, Leute. Heute ist Freitag. இன்று வெள்ளிக்கிழமை. Ich wünsche alle einen schönen Tag. எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். Okay, so heute ist Wiederholung. Wir wiederholen, was wir im Tag 3 gelernt. நம்ம இன்னைக்கு மூன்றாவது நாளில் என்ன படித்தோமோ அதை ஒரு ரிவிஷன் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு சின்ன Hausaufgabe இருக்கு. Hausaufgabe bedeutet Hausaufgabe. Aufgabe அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ், அதாவது ஒரு டாஸ்க், ஒரு விஷயம், ஒரு வேலை. Hausaufgabe அப்படின்னா வீட்டில் செய்யும் வேலை, அதாவது ஹோம்ஒர்க்கை தி Hausaufgabe அப்படிம்போம். ஓகே, können wir beginnen? Okay, gut. Was haben wir gelernt? நம்ம என்ன படித்தோம் போன கிளாஸில்? மூன்றாவது நாளில் பர்சனல் ப்ரோனோமன் படித்தோம். பர்சனல் ப்ரோனோமன் bedeutet ich, wir, du, ihr, sie, sie, er, sie, es, man, sie. அதாவது நான், நாங்கள், நீ, நீங்கள், அவன், அவள், அது, அவர்கள், இதெல்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம படித்தோம். இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ஒரு பேப்பரில் எழுதி அடிக்கடி உங்களுடைய பார்வை படுற இடத்துல வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும். இந்த டேபிள் பை ஹார்ட்டாக உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு வாக்கியம் ஃபார்ம் பண்ணும்போது உங்களால் கிராமட்டிக்கலி கரெக்டாக ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம அடுத்ததாக என்ன பார்த்தோம்? verb conjugation. இன்ஃபினிட்டிவ் ஃபார்மும் verb conjugation பார்த்தோமா? அதாவது காமன் அப்படிங்கிற verb எடுத்து இஷ் காம, வியர் காமன், சி காமன், ஏர் காம்ட், அந்த மாதிரி பார்த்தோமா? இதில் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் verb எடுத்துக்கோங்க. சாப்பிட்றது அப்படின்னா எஸ்என், குடிக்கிறது அப்படின்னா த்ரிங்கன், நம்ம வாக்கிங் போகிறது அப்படின்னா கேயன், வர்றதுன்னா காமன், வசிக்கிறதுனா ஓனன். இந்த மாதிரி சின்ன சின்ன தினசரி வாழ்க்கைக்கு தேவையான வெர்பெலாம் எடுத்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் எடுத்து அதோடைய கான்ஜுகேஷன் டேபிளை எழுதுங்க. டேபிள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எழுதுங்க. ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்ச அப்புறம் நீங்கள் டேபிளை மாற்றிக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். இப்போ இந்த விஷயத்தில் நம்ம ரெண்டு கிராமர் போன கிளாஸில் இது வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ ஆமாம், என்ன பார்த்தோம்? கேபிட்டல் 1ல் இது வரைக்கும் முதல்ல கிராமட்டிக் பார்த்தோம். இது ஜிஷ் ஃபோர்ஸ்டல்னு பார்த்தோம். அதாவது தன்னைத்தானே எப்படி அறிமுகம் செய்து கொள்வது. கேபிட்டல் 1, கேபிட்டல் அப்படின்னா லெசன், யூனிட் 1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யூனிட்டுக்கு தமிழில் என்ன? லெசன்ங்கிறது இங்கிலீஷ் வேர்டு. யூனிட்டுக்கு தமிழில் என்ன? ஆமாம், யூனிட்டுக்கு தமிழில் தெரியல. ஜிஷ் ஃபோர்ஸ்டல்னு பார்த்தோம், அதாவது தன்னைத்தானே எப்படி அறிமுகம் செய்து கொள்வதுன்னு. அதுக்கப்புறம் கிராமட்டிக் 2 பார்த்தோம். முதல் கிராமர் என்ன? ஜெர்மனில் ஒரு வேர்பு ரெண்டாவது பொசிஷனில் இருக்கணும். இஷ் ஹைஸர் ராஜேஷ், எர் ஹைஸ்ட் நிஷேஷா. எர் ஹைஸ்ட் நிஷேஷா இல்லை, எர்னா ஹீ ஆகிடும். எர் ஹைஸ்ட் விஸ்வேஷ், ஜி ஹைஸ்ட் நிஷேஷா. இந்த மாதிரி ரெண்டாவது வேர்பில் ரெண்டாவது பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? ப்ரோனோமன் பார்த்தோம், கான்ஜுகேஷன் பார்த்தோம். இப்போ இதை வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன Hausaufgabe. இங்கே நான் ஒரு 6 வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன் தமிழில். இந்த 6 வாக்கியங்களையும் நீங்கள் ஜெர்மனில் எழுதணும். இதற்கான பதிலை நம்ம சாம்ஸ்டாக் பார்ப்போம். சாம்ஸ்டாக் bedeutet சனிக்கிழமை. சாம்ஸ்டாக் பார்க்கலாம். அவன் ஃபுட்பால் விளையாடுகிறான். ஃபுட்பாலுக்கு தமிழில் எழுதினா டிரான்ஸ்லேட் பண்ணால் கால்பந்து. ஆமாம், கரெக்டு, அப்படி வரல. அவள் ஃபுட்பால் விளையாடுகிறாள். அவள் இந்தியாவிலிருந்து வருகிறாள். அவன் இந்தியாவிலிருந்து வருகிறான். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நீ எங்கிருந்து வருகிறாய்? இப்போ இந்த 6 வாக்கியங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம படித்த காமன், ஓனன், அப்புறம் விளையாடுறதுக்கு என்ன இன்ஃபினிட்டிவ்ல ஸ்பீலன். சரி, நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்?
எஸ்என் நான் உங்களுக்கு போன கிளாஸில் சொல்லி கொடுத்தேன். எஸ்என்னா சாப்பிட்றது, ட்ரிங்க்ன்னா குடிக்கிறது, ஜேஎன்னா பார்க்கறது, ஸ்ப்ரெஷன்னா பேசுறது, லேர்னன்னா படிக்கிறது, ஓனன்னா வசிக்கிறது. இப்போ ஸ்பீலன் ஸ்பீலன் அப்படிங்கிறது விளையாடுறது. இதெல்லாமே இன்ஃபினிட்டிவ். இதை உபயோகப்படுத்தி இந்த ஹவுஸ் ஆஃப் காபாவை நீங்கள் ரெடி பண்ணி வைங்க. உங்களுடைய நோட்டில் எழுதி வைக்கணும். நான் செக் பண்ணுவேன். ஆன்சர் எழுதாதவங்களுக்கு இம்போசிஷன் உண்டு, கண்டிப்பாக உண்டு இம்போசிஷன். அதனால் எழுதி வச்சுருங்க. நான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். சரி, wir treffen uns morgen Samstag. நாளை சந்திப்போம், 4ஆம் நாள். ஃபியர், 4னா ஃபியர். 1 2 3 4. நாளைக்கு என்னவா இருக்கும் யோசிச்சிட்டே இருங்க. நாளைக்கு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வணக்கம். ஆஃப் வீடர்சேன். டாங்கஷோன்.